உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் வேங்கமாம்பா திருவேங்கடாரத்தி கண் கொண்டு ஆனந்தி தரிகொண்ட வேங்கமாம்ப நம் நாட்டின் ஜோதியே. திருவேங்கடாரத்தி கண் கொண்டு ஆனந்தி தரிகொண்ட வேங்கமாம்ப நம் நாட்டின் ஜோதியே. பக்தி என்ற கயிறை கொண்டு பரம தயாளனான பரந்தாமனை கட்டி வைத்த பாக்கியசாலி அவர். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் வேங்கமாம்பா ஆன்மீகத் தொடர் விரைவில். ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்ஷ்யாத்ரி சிம்ஹாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாளக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி. அடுத்து இப்ப சேவிக்க வேண்டியது 16வது திவ்ய தேசம் கிருஷ்ண மங்கள க்ஷேத்திரம். திருக்கண்ணமங்கை என்ன பேர்? திருவாரூர்ல இருந்து ஒரு 5-6 மைல் தொலைவில் இருக்கிற திருக்கண்ணமங்கை க்ஷேத்திரம். திருக்கண்ணமங்கையிலே அபிஷேகவல்லியுடன் ஆழ்பவனே பக்தவத்சலனே நாராயணா. 5 கிருஷ்ண க்ஷேத்திரம்: திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோவலூர். கண்ணனுக்குன்னு ஏற்பட்டிருக்க ரொம்ப அழகான காடு. இங்க பெருமாளுக்கு திருநாமம் பெரும் புறக்கடல். பெரும் புறக்கடல். கடல் புறக்கடல், உட்கடல் இல்ல, க்ஷீராப்தி இல்ல, பார்க்கடல் இல்ல, புறக்கடல், பெரும் கடல். அந்த பெருமாள் இன்னைக்கு சேவிச்சுன்னா இன்னைக்கெல்லாம் அவ்வளவு அவசரத்துல இருக்கார். கிட்டக்க நம்ம நிமிந்து தான் சேவிக்கணும். இப்போ அவருக்கு அர்ச்சனை பண்ணோம், மாலை சாத்தணும்னா ஏறினா தான் அர்ச்சனை பண்ண முடியும், மாலை சாத்த முடியும். அவ்வளவு பெரிய திருக்கோலம். பத்தராவி பெருமாள். ஒரு பக்கம் பேரு பத்தராவி பெருமாள், இன்னொரு திருநாமம் பிருகத் பகிஸ் சிந்து. சம்ஸ்கிருதத்துல பேர் பிருகத் பகிஸ் சிந்து, இல்லைன்னா தமிழ்ல பெரும் புறக்கடல். சரித்திரம் என்ன தெரியுமோ சொல்றது? இங்கேயும் கருடனால் ஏற்றம். பெருமாள் சன்னதிக்கு வெளியில வந்தேன்னா ஒரு கருடன் சன்னதி. நின்ன திருக்கோலத்துல கைய கூப்பிண்டு எழுந்துள்ளிருக்கார். பெரிய கட்டம் போட்ட புடவை மட்டும்தான் சாத்துவா. அந்த கருடன் சிறந்த வரப்பிரசாதி. நமக்கு ஏதானு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாலும் அவரிடத்துல போய் பிரார்த்தித்து என்னான்னு தெரிஞ்சுட்டா நம்ம கட்டத்தெல்லாம் போக்குவதற்கு வழி சொல்லுகிறார். சரித்திரம் பார்ப்போம். பார்க்கடலை கடைந்தான் எம்பெருமான். அப்போது தாயார் மகாலட்சுமி தாயார் உருவாகி வந்தாள். கல்யாணம் பண்ணிக்கணும் யாரேன்னு பார்த்தா 33 கோடி தேவர்கள் நின்று இருந்தா யாரையும் பிடிக்கல. நாச்சியார் கையிலே மணமாலையை வைத்துக் கொண்டு எங்க பெருமாள் கழுத்துல போடணும்னு தேடினா பெருமாள் நின்று இருக்காள். சரி போய் போடணுமோ இல்லையோ? 33 கோடி ஆண்கள் நின்று இருக்கிறச்சே வெட்கமா இருக்காதா? ஒரு பெண்ணு நேர வந்து எப்படி மாலையை போடுவோம்? அதனால அவள் நாம தனியா எங்கேயானு போவோம், ஏகாந்தமா ஒரு இடத்துல தவம் புரிந்து அங்க பெருமான வளவழைத்து அங்க கல்யாணம் பண்ணிக்கொள்வோம் என்ன ஆசைப்பட்டாள். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தா. இது கிருஷ்ண மங்கள க்ஷேத்திரம். ஏன்னா கல்யாணம் நடந்த இடம் இல்லையோ, அதனால மங்கள க்ஷேத்திரம்னு பேர். கிருஷ்ண க்ஷேத்திரம் இல்லையோ, சேர்த்து கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரம்னு சொல்லிருக்கோம். என்ன நடந்தது பார்ப்போம். தனிமையில் வந்து இது தரிசன புஷ்கரணி.
இந்த கோவில் புஷ்கரணிக்கு தரிசன புஷ்கரணின்னு பேர். பார்த்த மாத்திரத்தில் நன்மை ஏற்படும். தரிசனம்னா சேவிக்கிறது இல்லையோ, தீர்த்தம் ஆடுறது கூட அப்புறம், நீராடுறது அப்புறம், பார்த்தாலே நமக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய தரிசன புஷ்கரணி. அந்த புஷ்கரணியிலே தோன்றி பக்கத்திலிருந்து தபஸ் புரிந்தாள். பெருமான் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிருகது பகிசிந்து பெரும்புறக்கடலாக கல்யாணம் பண்ணிக்க வர, பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார்னு உடனே 33 தேவர்களும் பாக்குறதுக்கு வந்துட்டான். இவ எதுக்கு வந்தா இந்த ஊருக்கு? அங்க 33 கோடி பேர் நின்றுருக்கா, நமக்கு வெக்கமா இருக்குங்கிறதுக்காக இங்க தவம் பண்ண வந்தா. தபஸ் பண்ணி கல்யாணமாக போறச்சா அதுக்கு மொத்த பேர் கொடுத்துட்டா. ஒருவேளை பெருமாள் பத்திரிகை அனுப்பிச்சிருப்போம், ஒத்துருக்கும் பத்திரிகை போல வந்துட்டா. கல்யாணம் பெருமாளுக்கு இல்லையோ 33 கோடி பேரும் வந்துட்டா. நாச்சியாருக்கு மறுபடியும் வெக்கம். பெருமாளுக்கு கொஞ்சம் சந்தேகமா போச்சு. இவ இப்பவும் கல்யாணம் கிடையாதுன்னுட்டு இன்னொரு இடத்துல ஏகாந்தமா தவம் பண்ண போயிட்டா. உடனே கஞ்சாட காட்டினார். போர் நீங்கெல்லாம் வந்து வந்து முன்னாடி நின்னது, இவளை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுனே தெரியல எனக்கு. உடனே மொத்த தேவர்களும் தேனீக்களா உருமாறிவிட்டா. சின்ன தேன் வண்டு, 33 கோடி தேன் வண்டுகள். அதை பார்த்தவொடனே வண்டு இருக்கட்டும், என்ன எந்த பெண்ணுக்கும் நாயகி காதலின்னு இருந்தாலே அன்னப்பறவை, கிளி, வண்டு இதெல்லாம் எப்பவுமே கூட இருக்கிற தோழிகளும் இல்லையோ. நம்ம சங்ககால இலக்கியத்திலேருந்து அதை தானே பார்த்துன்னு வந்திருக்கோம். அதனால வண்டு ரூபத்திலிருந்து இன்னைக்கும் அந்த ஊர் நாச்சியார் சன்னதி அபிஷேகவல்லி தாயார் திருநாமம். உற்சவமூர்த்தி அபிஷேகவல்லி தாயார் தரிசன புஷ்கரணி தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி அப்பதான் அவளுக்கு பட்டாபிஷேகம் ஆகி கல்யாணம் ஆச்சு. அதனால தாயாருக்கு அபிஷேகவல்லி தாயார்னு திருநாமம். இப்பவும் தாயார் சன்னதிக்குள்ள நின்று சேவிக்கிறச்சே இந்த பக்கம் ஒரு பொந்து இருக்கு, இந்த பக்கம் ஒரு பொந்து இருக்கு, ரெண்டுத்துக்கும் தெர போட்டு வச்சிருப்பா. போகிறச்சே அந்த பொந்துக்குள்ளே தேனீக்களத்தனையும் கூட்டமா அடகட்டி இருக்கும். அன்னைக்கு அந்த 33 கோடி தேவர்களும் தேனீக்களா மாறினாலும் இல்லையோ, அங்க இருந்து இன்னைக்கு நாச்சியார் அனுகிரகத்தை பெத்துன்னு இருக்கா அப்படின்னு சரித்திரம். திருக்கண்ணமங்கை கஷேத்திரம் ஆழ்வார் சாதிக்கிறார். பண்ணினை பண்ணில் நின்னதோர் பான்மையை பாலுள் நெய்யினை மாலுருவாய் நின்ன விண்ணினை விளங்கும் சூரச் சோதியை வேள்வியை விளக்கொளி தன்னை மண்ணினை மலையரை நீரினை மாலை மாமதியை மறையோர் தாங்கள் கண்ணினை கண்களாரவும் நின்னு கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. இன்னைக்கு திருக்கண்ணமங்கையில் பெருமாளை சேவிச்சுட்டேன். இந்த திவ்யதேசத்துக்கும் திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு ஒரு ஆச்சாரியன், அவருக்கு நெருங்கின தொடர்பு. தனியா இந்த கோவிலுக்குள்ளேயே அவருக்கு சன்னதி இருக்கு. கோவில்ல ஆண்டானுக்கு தனி சன்னதி. இந்த சுவாமி பெருமாளை நித்தியம் சேவிச்சுட்டு வந்திருந்தார். இந்த ஊர்ல தான் இருந்தார். ஒரு நாள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஆரோ 2 நாய் சண்டை போடுது. ஒண்ணுக்கு ஒண்ணு நாய் ரொம்ப அடிச்சிருந்தது. இதை அடிச்சுன்னு உயிர் படுத்து. நாய்க்கு இருக்கிற முதலாளி 2 பேர் வந்தான். அவன் அடிச்சுட்டான். நாய் வீணா படுத்துங்கிறதுக்காக முதலாளி அடிச்சுக்க அவாவா கத்திய தூக்கிண்டு குத்துற அளவுக்கு வந்துட்டா. இதை பார்த்துட்டே இருந்த திருக்கண்ணமங்கை ஆண்டா நாதமுனிகளுடைய சீடர் அவர் நினைக்கிறார், நாய் என்னதுங்கிற எண்ணம் இருக்கிறச்சே அதை காப்பாத்துறதுக்கு என்ன பாடுபடுறான் எஜமானன். அப்பன்னா என்னுடையவனான பெருமான் எனக்கு எஜமானன், என்னை காப்பாத்த என்ன முயற்சி எடுக்க மாட்டார். நான் எதுக்கு நான் காப்பாத்திக்கணும் நினைக்கிறேன். நாயை ரட்சிக்கிறதுக்கு இந்த எஜமானம் படுற பாட்டை பார்த்தா அப்ப என்ன ரட்சிக்க பெருமான் எவ்வளவு படுவார். இனிமே நாமா ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை, அவரா பார்த்து கூட்டி கொண்டு போக வேண்டும். என்ன அங்கேயே கைங்கரங்களை பண்ணி கொண்டிருந்து திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வவியாபாரத்தை விட்டார்னு சொல்றார்கள். அது இந்த க்ஷேத்திரத்துக்கே இருக்கிற பெருமை. திருமங்கையாழ்வாராலே 10 பாடல்கள் பாடப்பட்ட க்ஷேத்திரம். வெண்சங்க முன்னேந்திய கண்ண நிந்தனக்கின் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானேன்னு ஆழ்வார் சொல்றார். கண்ண உனக்கும் குறிப்பாகில், உனக்கு ஏதான அர்த்தம் தெரியல. திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார், நான் பாடின பாட்டுக்கெல்லாம் உனக்கு ஏதான பொருள் விளங்கலைன்னா எனக்கு சிஷ்யனாரு சொல்லித்தரேங்கிறார். பாடுறதே அவனே, ஆனா அவனை பார்த்து உனக்கு பொருள் விரங்கா உருண்டைன்னு உண்டு தெரியுமா? அதை சாப்பிட்டுருக்கீங்களா தெரியாது எனக்கு. இப்போ பொருள் விளங்கா உருண்டை ஆட்ட ஆழ்வார் சொல்றார். இது பொருள் விளங்காதுன்னா நீ எங்கிட்டே சிஷ்யனா இருந்து கேட்டுக்கோ, நடந்துருச்சு. திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம், அவரே நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியனா பிறந்தார். கண்ணன் ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம், அவரே பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஆச்சாரியனா பிறந்து கண்ணனே அடுத்த ஜென்மத்துல சிஷ்யனாக இருந்து ஆழ்வாரிடத்தில் நம்பிள்ளையினிடத்திலேயே கேட்டார். இன்னும் சரித்திரம். திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமான், பத்தராவி பெருமாள், பக்தவத்சல பெருமான், கண்ணமங்கை தாயார், அபிஷேகவல்லி தாயார், பெரும்புறக்கடல் திருநாமம், தரிசன புஷ்கரணி, உத்பல விமானம், 33 கோடி தேவர்களும் பெருமானுடைய கல்யாணத்துக்கு வந்து இங்கிருந்து நடத்தி கொடுத்தனர். திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருவடிகளுக்கும் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடுத்து ஒரு முக்கியமான க்ஷேத்திரத்தை அடையிறோம். பெருமாள்லாம் அலங்காரம் பண்ணிப்பா. எதை வச்சிருந்து ஒரு மனுஷனுக்கு அலங்காரம்ங்கிறது எது ரொம்ப முக்கியம்? இப்போ முக அலங்காரமா, காது அலங்காரமா, கை அலங்காரமா, சிகை அலங்காரம்.
திரு கண்ணபுரத்தினிலே கண்ணபுர நாயகியுடன் திகழ் சௌரிராஜ பெருமாளே நாராயணா. நமோ நாராயணா. அதுதானே எல்லாம் போட்டிருக்காளோ இல்லையோ, சிகை அலங்காரம் சிகை அலங்காரம் எங்க போனாலும் போட்டிருக்கா. தொட்டு தொட்டு அதுக்கு தான் எல்லாம் பண்ணிக்கிறா. இப்போ இதை பூசினா நன்னா இருக்குமா, அதை பூசி நன்னா இருக்குமா, உதிரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சுருண்டு சுருண்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒண்ணுமே பெருமாள் பண்ண மாட்டார். பார்த்தாலே அழகா இருக்கார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் ஆடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நலமகண்டும் தோழி. எவ்வளவு அழகா இந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். எந்த பெருமாளா இருப்பார்? சிகை அலங்காரத்தோட சிகைக்குன்னு இருக்கிற அற்புத பெருமாள். புண்டரீக விஷாலாட்சம் சரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம் நீலமேக மகம்பஜே. நீலமேக பெருமாள், சௌரி பெருமாள், திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள். கண்ணபுரம் கிருஷ்ண கஷேத்திரம், திருக்கண்ணபுரமும் கிருஷ்ண கஷேத்திரம். திருக்கண்ணமங்கே, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம் இதுவும் கிருஷ்ண கஷேத்திரம். கிருஷ்ணாரண்யத்திலே இங்க எழுந்துள்ளிருக்கார். உத்பலாவதகம்னு விமானத்துக்கு பேர். அந்த விமானத்தினுடைய சாயல பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். சரண்ய முகுந்தத்துவம். நாம் ஆறு போய் மோட்சம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்கும் பெருமாள் முகுந்தனாவே எழுந்துள்ளிருக்கார். நம்மாழ்வார் பல்லாண்டு பாடுறார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமந்த மதில்சூழ் திருக்கண்ணபுரம். காலை மாலை கமல மலரிட்டு நீர் புஷ்பங்களை கொண்டு திருக்கண்ணர சவரி பெருமாளுக்கு சாத்துங்கோ. எங்கெங்கயோ பூ வாங்கி தலையில வச்சுன்னு போறீங்களே, இப்போ உங்க தலையெல்லாம் என்ன நன்னா இருக்குன்னு பூச்சி ஓடிக்கிறீங்கிறார் அவர். நம்ம இப்படி போவோம், 20 ரூபா முழங்குறான் கொடுக்குறோம், எடுத்து நன்னா வச்சுன்னு போடுவோம். நன்னா இருக்கான்னு கேட்கிறார் ஆழ்வார். 20 ரூபா செலவு அவ்வளவுதாங்கிறார். ஒன்னும் நன்னாலாம் இருக்காது. அதே புஷ்பத்தை சவரி பெருமாளுக்கு சாத்தி பாருங்கோ, அப்ப தெரியும் அது எவ்வளவு நன்னா இருக்குன்னு. சௌரி பெருமாள் உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரம். திருக்கண்ணபுரம் சவரி பெருமாள் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் போகும் பாதை. அதுல நடுவுல திருப்புகலூர்ங்கிற ஊர். அங்கு இறங்கி உள்ளே 2 மைல் தொலைவு போனோமானால் ஆச்சரியமான புஷ்கரணி கரையிலே சவரி பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். மூலவருக்கு நீலமேக பெருமாள் பிரயோக சக்கரத்தோடு எழுந்துள்ளிருக்கார். உற்சவமூர்த்தி தான் சவரி பெருமாள். என்ன சரித்திரம்? பெருமாள் எதுக்காக இந்த இடத்துல வந்தார்? ஆரோரு ராஜா. அந்த ராஜா அங்கும் இங்கும் திரிந்து கொண்டு இங்கு வந்தான். உபரிசர வசூன்னு அவனுக்கு பேர். வசூன்னு அந்த ராஜாவுக்கு பேர். அவனுக்கு தீர்த்ததாகம். அதனால தன்னுடைய படை வீரர்களோட தன் விமானத்தோட இங்க வந்து இறங்கினார். இங்க பெருமானுடைய பக்தர்கள்லாம் சாமக்கதிர் போல ரொம்ப இழைச்சு தவம் புரிந்து ரொம்ப இழைச்சு இருந்தாலும் இப்படி மெலீசா இருந்திருக்கா போல இருக்கு. அது சாமக்கதிர் ஆட்டம் இருந்திருக்கு. வந்தவன் என்ன பண்ணா, இதை வெட்டி சாப்பிடலாம்னு நினைச்சுட்டு ஆளு தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாமல் தன் வாழ வீசத்துக்கு ஆரம்பிச்சா. ரிஷிகள்லாம் உடனே பிரார்த்திக்கிறா, கண்ணா நீதான் வந்து ரட்சிக்கணும்னுட்டு சட்டன்னு பெருமாள் ஒரு பாலகனா அங்க தோன்றார். சிறு குழந்தை வடிவத்தில் தோன்றி அங்க இருக்கிற அனைவரையும் அழித்து வசு மன்னவனுக்கும் தண்டனை கொடுத்தார். அப்ப ரிஷிகள் பிரார்த்திக்கிறார், நீ இதே போல இங்கேயே இருந்து கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். அன்னிலிருந்துதான் சவரி பெருமாளாக இங்கேயே எழுந்துள்ளிருக்காருன்னு சரித்திரம். உத்பல அந்த ரிஷிகள்லாம் மாம்சத்துல ஆசையே இல்லாதவாளும். அவளுக்கு உடம்புல ஆசை இல்லை, சரீரத்தை விரும்பாத ஆத்மாவிலே ஆசை வச்சிருக்கிறவா. பலம்னா மாம்சம், உட்பலம்னால் மாம்சமா ஆக்கப்பட்ட உடல்லே விருப்பமே இல்லாதவர்கள். உடலில் விருப்பம் இல்லாதவர்களுக்கு முக்தி அளிக்கும் பெருமாள். அதனாலதான் உட்பலாவதக விமானத்துக்கிடையே இந்த பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். ஆச்சரியமா ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்டவர். திவ்யதேசம் திருக்கண்ணபுரம் திவ்யதேசம். கல்லிலைந்த மதில்சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல சொல்ல நாளும் துயர் பாடுசாராவே. திருமங்கையாழ்வார் 100 பாசுரங்கள் பாடினார். நம்மாழ்வார் ஒரு பதிகம் பாடினார். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கார். ஆண்டாள் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர்னு பாடி உள்ளார். எல்லாத்துக்கு மேலே குலசேகராழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளுக்கு தாலாட்டே பாடியிருக்கார். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய்.
கண்ணின் நன்மா முதல் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே அன்ன சுத்தமெல்லாம் பின்தொடரத் தொல்கானமடைந்தவனே அத்தவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் தாம்பாழும் கணபுரத்தென் கருமணியே சித்தவதன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. கௌசல்ல எப்படி ராமனை தொட்டுல போட்டு தாலாட்டு பாடிருப்போளோ அப்படி நினைச்சிருந்து இந்த திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை தொட்டிலிட்டு குலசேகராழ்வார் தாலாட்டு பாடிட்டு இருக்கார். அவ்வாழ்வாராலேயே சிறப்பு பெற்ற ஊர். இப்படி இந்த ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த ஊருக்கு ஸ்ரீவைஷ்ணவ மரபில் கீழ வீடுன்னு ஒரு பேர். கீழ வீடுன்னா கிழக்கு வீடு. இது கரையில இருக்கு. திருமலராயன் பட்டினம் காரைக்கால் பக்கம்லாம் கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ, நன்னிலத்திலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கடற்கரை தான். மாசி மக்கம் பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தவாரிக்கு திருமலராயன் பட்டணத்துக்கு கிட்டத்தட்ட 15-20 மைல். அவ்வளவு தூரம் பெருமாள் போய் கருடோத்சவம் கண்டருளி அங்க கடற்கரையிலே தீர்த்தவாரி நடக்கும். அன்னைக்கு அவருக்கு மாப்பிள்ள சாமின்னு பேர். அங்க இருக்கிற மீனவர்கள் சம்படவர்கள் மொத்த பேருக்கும் மாப்பிள்ளை இந்த பெருமாள் தான். கண்ணபுரநாயகி தாயார் அங்க இருக்கக்கூடிய பெண், இவர்கள்லாம் மாமனாரா. அதனால அந்த உற்சவத்தையே அவாதான் நடத்துறா. ரொம்ப நன்னா நடக்கிற உற்சவம். கூடவே போகணும். 1.5 நாள் பெருமாளோட வயல் வரப்பாடுல எல்லாம் போனில்னா திருமலராயன்பட்டினம் வரும். சாயங்காலமா அங்க தீர்த்தவாரி ஆகும். அப்புறம் அங்க கருட சேவை ஆகும். ஆனப்புறம் திரும்ப ஊருக்கு வருவார். மொத்தம் 2.5 நாள் உற்சவம். ஊர்ல இருந்தே கிளம்பி பெருமாள் வெளியிலே போடுவார். அதை போல திருக்கோவலூர் 15-20 நாள் உற்சவம். ஊர்லயே பெருமாள் இருக்கிறது இல்லை. நம்ம கூட போனோம்னா அங்கங்க தங்கி அங்கங்க பிரசாதம் அவரே பண்ண போறார். ஒன்னும் வீட்டு பொறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு போகலாம், பிரசாதம் கிடைச்சுட்டே இருக்கும். அவர் படுத்துக்கிற இடத்துல நாமும் படுத்துக்கலாம். இது திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற தனி அனுபவம். சொல்ல வந்த விஷயத்தை சொல்றேன். மேல வீடுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு பேர், கீழ வீடுன்னு திருக்கண்ணபுரத்துக்கு பேர். மேற்க இருக்கிறது ஸ்ரீரங்கம், கிழக்க இருக்கிறது திருக்கண்ணபுரம். ஸ்ரீரங்கத்தை விபீஷணன் தானே பிரதிஷ்டை பண்ணார். விபீஷணன் கேட்கிறார், சயனித்து கொண்டிருக்கிற அழகை இங்க சேவிச்சுட்டேன், நீ நடக்கிற அழகை நான் சேவிக்கணுங்கிறான். பெருமாள் சொன்னார், அது மேல வீட்டுல வேண்டாம், கீழ வீட்டுக்கு வா, திருக்கண்ணபுரத்துக்கு வா, உனக்கு நடந்து காட்டுறேன்னுட்டு இன்னைக்கும் அமாவாசை தோறும் இந்த பெருமாள் கைத்தலத்திலே எழுந்துள்ளுவார். அப்படின்னா பல்லக்கு கிடையாது, படிச்சட்டம் கிடையாது, சின்னது கைத்தலத்திலே இருந்து 4 சுவாமிகள் கையிலே எழப்பண்டு வருவார். விபீஷணனுக்கு சன்னதி இருக்குங்க. இந்த பெருமாள் வெளியில வந்துட்டு விபீஷணன் சன்னதியை நோக்கி திரும்புவார். அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு தான் உள்ள போவார். இதன் அவன் பிரார்த்தனை. உன்னுடைய நடையடக்க சேவிக்கணும்னு தான் அவர் கேட்டிருக்கார். அதனால அமாவாசதோறு நடக்கிறார். உற்சவத்துல 10 நாள் உற்சவத்திலையும் நடந்து காட்டுகிறார். இந்த க்ஷேத்திரம் அஷ்டாட்சர க்ஷேத்திரம். அஷ்டாட்சரம். இந்த விமானத்துக்கு ஒரு தனி சிறப்பு. நம்ம விமானத்தை எங்கிருந்துமே சேவிக்க முடியாது. இந்த கோவில் விமானத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்குமோ இல்லையோ, சேவிக்கவே முடியாது. பின்னாடி திருமங்கை ஆழ்வாருடைய சன்னதி இருக்கு. தெருவுல மாட வீதியில திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்கு போகணும். போய் அங்கிருந்து ஒரு கோணத்துல சேவிச்சா மட்டும்தான் அந்த விமானத்தை சேவிக்கலாம். அதன் நிழலே வெளியில எங்கேயும் விடாது. அது தனக்குள்ளேயே தான் நிழல் விழுந்துக்கும். இதெல்லாம் இந்த திருக்கணவரம் சௌரி பெருமாளுக்கு ஏற்றான். ஏன் அது அஷ்டாட்சர விமானம்னு சொல்றாள்னால், திருமங்கை ஆழ்வாருக்கு 8 எழுத்து மந்திரத்தின் பொருளை சொன்னவரே திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் தான். மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார் கடிமை. இதைத்தான் நான் தெரிஞ்சுட்டேன். 8 எழுத்து மந்திரமாம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம். பிரணவத்தோட 8 எழுத்துகள். அதை திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசித்த பெருமாள் இந்த பெருமாள் தான். அவர் என்ன தெரியுமோ சௌரி சாத்தின்னு இருக்கார். கொண்டை சௌரி கொண்டையில ரொம்ப நன்னா இருப்பாராம். அதுக்கு ஒரு சுவையான செய்தி இருக்கு. அந்த கோவில் அர்ச்சகருக்கு ஒரு காதலி. பெருமாள் ராத்திரி கதவு சாத்த போறார். அவ சேவிக்க வந்தா. பெருமாள் சாத்தின அந்த புஷ்பத்தை அவளுக்கு கொடுத்துட்டார். அவ வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா. சோதனையா அந்த தேசத்து ராஜா அப்புறம் தரிசிக்கிறதுக்கு வந்தான். அவனுக்கு மாலை போடணும். இவள்கிட்ட மாலை இல்லை. ஏன்னா அவள்கிட்ட மாலையை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அவன் பிரதட்சணம் வர்றதுக்குள்ள ஒரு பிள்ளையை அனுப்பிச்சார். போய் அவள்கிட்ட இருந்து மாலையை வாங்கிட்டு வான்னுட்டார். மாலையை கொடுத்து அனுப்பிச்சுட்டா. ஆனா அவதற்குள்ள அதை தலையில சூட்டினுட்டா. கழட்டி கொடுத்தாலும் இல்லையோ ஒரு தலைமை ரோட்டின்னு வந்துடுது. வந்ததுக்கு ராஜாவுக்கு இவர் மாலை போட்டார். ராஜா மாலையை பார்த்தா தலைமை ரோட்டி இருந்தது. பிடி யார் அவர் தலைமையரோட எனக்கு மாலை போடுறார். நான் ராஜா என்னன்னு விசாரிக்க போனார். அப்ப வேணும் இந்த அர்ச்சகர் பெருமாள் திருவடியில விழுந்து பிரார்த்திச்சுன்னுட்டு ராஜா விசாரணைக்கு பதில் சொல்றார். பெருமானுடைய தலைமுடிதான் அந்த மாலையில ஒட்டியிருந்ததுன்னுட்டார். இது அவளுடைய தலைமுடி. ஆனா அவர் சொல்றச்சே பெருமாளுடைய தலைமையில் தான் ஒட்டியிருந்ததுன்னா நாளைக்கு அர்த்தால விசாரணை. நான் நிஜமாவே இந்த பெருமாளுக்கு தலைமை இருக்கான்னு இழுத்து பார்க்க போறேன்ட்டான் ராஜா. மறுநாள் கார்த்தால வந்தா தலைமையரை இழுத்து பார்க்க நிஜமாவே இங்கிருந்து ஒரு பொட்டு ரத்தம் துளித்தது. ஓ நிஜமா சௌரி வச்சிருக்கார் போல் இருக்கு இந்த பெருமாள். அர்ச்சகர் போய் சொல்லல. ஏன்னா அர்ச்சகர்னு திருவடியை பற்றி நீதான் சரண் என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டா விட்டுட முடியுமா? கூட இருக்கிறவாளை விட்டுட்டா நாளைக்கு யார் பூஜை பண்ண வருவா? நீங்க எல்லா பெருமாளுக்கும் அதுதான் பெரிய கஷ்டம். இப்போ இவர் அர்ச்சகரே போயிட்டு வாருட்டா இன்னொருத்தர் இருக்காளன்னு. இப்போ எந்த ஊர்ல மடப்பள்ளிக்கு ஆள் இல்லை, மறுநாள் வரமாட்டா ஒத்துரும்.
அர்ச்சகர் இல்ல அவ இருக்கிற வரைக்கும் தான் இந்த பெருமாளுக்கு செல்லுபடி ஆகும். தான் எத்தனை பூரணனா இருந்தாலும் தன்னை குறைச்சுக்கிறார், தான் சுதந்திரனா இருந்தாலும் தன்னை குறைச்சுனுட்டு நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது தானே அர்ச்சாவதாரத்துக்கே ஏற்றம். அதைத்தான் சௌரி பெருமாளும் சொன்னார். அதனால சௌரியனுடைய அழகு. இன்னொன்னு, இந்த பெருமாளுடைய இந்த நெத்தியில பார்த்தீங்கன்னா ஒரு வடுவாட்டம் இருக்கும். திருக்கண்ணபுரத்தை அரையர்னு ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி கையில இருக்கிற தாளத்தால ஓங்கி அடிச்சுட்டார். அதை அடிபட்டு இந்த இடத்துல ரத்தம் துளிக்கிறாப்புல வடுவா எடுத்தான். யாரோ மன்னவன் விரோதி, அவன் ஒவ்வொன்னா மதில் கலையெல்லாம் அழிச்சுட்டே வரான். வெள்ளி வேய்ந்த மதில், வேலை சூழ்ந்த மதில், வானையுந்து மதில், ஒவ்வொரு மதிலா இடிக்கிறான். அரையர் சுவாமி போய் கெஞ்சினார், மதுளை இடிக்கிறான், இப்படி கையில வில்ல வெறும பிடிச்சிட்டு இருக்கியே, பொம்மையா உன் வில்லுல இருந்து அம்பு போகாதா, இப்படி பார்த்துட்டு இருக்கியேன்னார். ஒண்ணுமே பண்ணல இந்த பெருமாள். கோவம் வந்துருத்து அரையருக்கு. கையில இருக்கிற தாளத்தை முகத்துல வீசி அடிச்சார். அது இங்க போய் போட்டு இன்னைக்கு நீங்க வடு சேவிக்கலாம். அந்த பெருமாளை கிட்டக்க போய் சேவிச்சீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வடு இருக்கும். அரையர் சுவாமி அடித்து திடுக்கிட்டு பெருமாள் எழுந்திருந்து தன்னுடைய வில்லிலே இருந்து அம்பா பொழிந்து நாட்டை ரட்சித்தார்னு சரித்திரம். அதனால அரையர் சுவாமியினாலே பெருமை, இப்ப பார்த்த விபீஷணனாலே பெருமை, அர்ச்சக சுவாமியாலே சௌரி பெருமாள்ங்கிற பெருமை. அந்த ஊர்ல ஒரு தனி சிறப்பான பொங்கல் இருக்கு, முனியதரையன் பொங்கல்னு பேர். உடனே அதை தெரிஞ்சுட்டு நாளைக்கு நம்ம வீட்டுல பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிடா, பண்ணா வராது. அதை அந்த ஊர் மடப்பள்ளியில பண்ணி அவா கைப்பக்குவத்தோட எல்லாத்த விட அது அந்த பெருமாளுக்கு கண்டோரளை பண்ணப்பட்டு நைவேத்தியம் பண்ணா தான் அந்த பொங்கலே வரும். சாயங்காலம் அந்த பெருமாளுக்கு ஆயிடும். ஆன உடனே 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு துளி கிடைக்காது. சுவாமி இவ்வளவு கொடுமைன்னா அதுக்கு வரிசை காத்துன்னு இருக்கும். 2016 பங்குனி மாசத்து பொங்கலுக்கு போட்டு வச்சிருக்கா எல்லாரும். அந்த அளவுக்கு இப்ப திருப்பதியில நம்ம ஒரு திருமஞ்சன சீட்டு வேணா கிடைக்குமா, 10 வருஷம் ஆகும். அதை போல அந்த ஊர்ல முனியதரையன் பொங்கல் வேணும்னா 4 வருஷம். அவ்வளவு தூரம் அந்த பெருமாளுக்கு அந்த ரொம்ப நன்னா இருக்கும். நான் எத்தனை நாளைக்கு சொன்னா புரிய போறது. இப்போ நீங்க ஒரு நாள் அங்க போய் வாங்கி ஒரு உருண்டையை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த சுவாமி சொன்னா 5 நாள்ல இதுதான் நன்னா இருக்கு அப்படின்னு உடனே சொல்லிடுவேன். வேற என்ன இவர் சொன்னாரோ இல்லையோ, இது நன்னா இருக்கோ இல்லையோ, 5க்கு 3க்கு 2 இந்த விகிதத்துலதான் போட்டு அந்த பொங்கலையே பண்ணிட்டு இருக்கார். இந்த பொங்கல் எதுனாருன்னா முனியதரையர்னு ஒரு சுவாமி, அவருக்கு அங்க சந்நிதி இருக்கு. இது வெறும் பொங்கல் இல்லை, பொங்கல் கதை இல்லை, இது முனியதரையர் ஒருத்தர் இருக்கார். அவர் அவ்வளவு சிறந்த பக்தர். என்னவா இருந்தாலும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் சாப்பிடுவார். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி வேற எங்கேயோ ஊருக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரைச்சே ராத்திரி 10 மணி கோவில் சாத்திவிட்டா. அவருடைய மனைவி கணவனுக்கு சோறு போட்டாகணும். இப்போ அவ பெருமாளுக்கு பண்ணாம இவளுக்கு போட்டுட்டா. அவருக்கு நினைச்சுட்டார், ஓ பண்ணிட்டியான்னு கேட்டார். பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா. அவரும் சாப்பிட்டுட்டார். மறுநாள் கார்த்தால போய் கதவை திறந்து பார்த்தா வரிசா வாசல்லேருந்து சாதமா இறஞ்சி அந்த பொங்கல் சந்நிதி வாசல் வரைக்கும் போயிருக்கு. என்னன்னு விசாரித்தா அவர் பண்ணேன்னு சொன்னாரோ இல்லையோ, பெருமாள் சாப்பிட்டுட்டார். அந்த அளவுக்கு அந்த பக்தனிடத்துல பெருமாளுக்கு ஈடுபாடு. சவரி பெருமாள், கண்ணபுர நாயகி தாயார், நித்திய புஷ்கரணி, உத்பலாவதக விமானம், திருமங்கை ஆழ்வார் ஆலையே பாடுவித்த முக்கோட்டையாய் பெருமை படைத்த ஸ்தலம் கிருஷ்ண கஷேத்திரம் திருக்கண்ணபுரத்தெம்பெருமான சேவித்துக் கொண்டோம். மாசி மகத்து தீர்த்தவாரி உற்சவமும் அப்ப நடக்கிற தெப்போத்சவமும் ஜெகத் பிரசித்தம். ராத்திரி 11 மணிக்கு பெருமாள் தெப்பத்தில் ஏழினார். விடிய விடிய கார்த்தால் 5 மணிக்கு தான் இறங்குவார். அடுத்த தடவை மாசி மாசம் வரைச்ச விடாதீங்க, நிஜமா அங்க போய் தங்கி என்னமா பெருமாள் எழுந்துருள் நித்தியம் கைத்தலம் சேவிக்கலாம். கிட்டக்க இந்த கயிறை எழுந்துருள பண்ணிட்டு வந்தாருன்னு நினைய உற்சவம் முழுக்க அது நடக்கிறது. पार्वती पतये भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते 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 नंदिवाहन नागभूषण नंदिवाहन नागभूषण नंदिवाहन नागभूषण नंदिवाहन नागभूषण चंद्रशेखर जटाधर चंद्रशेखर जटाधर चंद्रशेखर जटाधर चंद्रशेखर जटाधर गंगाधर गुरी मनोहर गंगाधर गुरी मनोहर गिरिजा कांता सदा जीवन गिरिजा कांता सदा जीवन गिरिजा कांता सदा जीवन
शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते शूलधरा ज्योति प्रकाश शूलधरा ज्योति प्रकाश शूलधरा ज्योति प्रकाश शूलधरा ज्योति प्रकाश विभूति सुंदरा परमेश विभूति सुंदरा परमेश बम 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 डमरुकनाद डमरुकनाथ बम 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 डमरुकनाद डमरुकनाथ पार्वती रमण सदाशिव 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 भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते 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 नमः पार्वती पतये महादेव राघव सुंदर राम रघुवर 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 राम रघुवर राम रघुवर राम रघुवर रघुवर परम पावन हे जगद्वंदन परम पावन हे जगद्वंदन परम पावन हे जगद्वंदन परम पावन हे जगद्वंदन पतितोद्धारण भक्त परायण 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 परम भक्त परायण भक्त परायण रावण मर्दन राजीव लोचन रावण मर्दन राजीव लोचन राघव सुंदर राम रघुवर राघव सुंदर राम रघुवर राघव सुंदर राम रघुवर राघव सुंदर राम रघुवर राघव सुंदर